بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், இளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கிற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமா. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட உளவியல் ரீதியான விஷயங்களை நாம தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் அந்த குழந்தைகளுடைய விஷயத்துல நாங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்க நல்ல விஷயங்களை உபதேசம் செய்யணுமா. பிள்ளைகள் வளர வளர அந்த பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணினால் அது அந்த பிள்ளைகளுக்கு விளங்காது. ஆனா பிள்ளை ஒரு பருவத்தை அடையும் போது, ஒரு குறிப்பிட்ட 5 வயசு ஆகுதா, அப்ப அந்த பிள்ளைக்கு தர்பியான்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்க சில அறிவுரைகளை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. சின்ன பிள்ளைகளோட அந்த உள்ளத்துல நாம எந்த கருத்துக்களை விதைச்சிரோமோ அதன் அடிப்படையில தான் அந்த பிள்ளைகள் உருவாகும்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த ஒயிட் போர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு வெள்ளை சுவர் மாதிரி. அதுல நாங்க எந்த வகையான சித்திரங்களை வரைய விரும்புகிறோமோ அது ஆட்டாக எங்களுக்கு தெரியும், வெளிப்படும். சின்ன பிள்ளைகளும் அப்படித்தான். இப்ப சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்க அந்த பிள்ளைகளோட மனசுல சின்ன வயசுல என்னென்ன விஷயங்களை விதைச்சிரோமோ அதை அவங்களோட லைஃப்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ ஒரு பிள்ளைக்கு அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில எந்த கருத்து அந்த பிள்ளையோட சிந்தனையில வளர்க்கப்படுமோ அந்த நம்பிக்கை அடிப்படையில அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அடிப்படையில தான் அந்த பிள்ளை உலகத்துல வாழும். அதை நான் அந்த ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, பிறக்கிற எல்லா பிள்ளையும் எப்படி பிறக்குது? அடிப்படையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாகத்தான் பிறக்குது. ஆனா உம்மா பாப்பா தான் அதை என்ன செய்யறாங்க? நெருப்ப வணங்குறதா மாத்துறாங்க. அதே மாதிரி சிலைகளை வணங்குறதா மாத்துறாங்க. அந்த பிள்ளைகளை சிலைகளை வணங்குறதாகவோ, நெருப்ப வணங்குறதாகவோ, அல்லது யூதர்களாகவோ, கிறிஸ்தவர்களாகவோ அந்த சமுதாயத்தை மாத்துறது உம்மாவும் பாப்பாவும் தான். இன்னைக்கு சிலையை ஒரு புள்ள போய் வணங்குதுன்னா அது பிள்ளைட தப்பில்லை. அந்த பிள்ளைக்கு சின்னதுலேயே அந்த தாய் தகப்பன் ஊட்டின அந்த நம்பிக்கை தான் அது. ஒரு பிள்ளை எங்கட கடவுள் நாங்க நெருப்ப வணங்குறதுதான் போய் நிற்குதுண்டா அது அந்த பிள்ளைட தப்பில்லை. சின்ன பிள்ளைகளுக்கு பொதுவாக அவங்க எந்த நம்பிக்கையில வளர்க்கப்படுறாங்க அந்த நம்பிக்கை தான் அவங்களோட வாழ்க்கையில பிரதிபலிக்க போகுது. அப்ப எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகள்ல, அவங்களோட உள்ளத்துல விதைச்ச வேண்டிய அறிவுரைகள்ல மிக முக்கியமான அறிவுரையாக இஸ்லாம் சொல்றது என்னன்னா, அவங்களுக்கு இணை வைத்தல் என்ற கொள்கையில இருந்து தவிர்ந்து வாழக்கூடிய உபதேசம் செய்யப்படணும். யாரு கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கப்படணும். கடவுள் இல்லாதவங்களை வணங்கக்கூடாதுன்றது சொல்லிக் கொடுக்கப்படணும். அதுட விளைவுகள், அப்படி வணங்கினால் என்ன அப்படின்ற அந்த விளைவுகள், ரிசல்ட்ஸ் என்னன்றது சொல்லிக் கொடுக்கப்படணும். அப்ப சரியான பாதை அவங்களுக்கு வழிகாட்டப்படணும். அது தாய் தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான உபதேசங்கள் அப்படின்றத நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப இத அந்த பிள்ளைகளிடத்துல சொல்ற அதே நேரம் ஒரு பிள்ளை இடத்துல மார்க்கம் மட்டும் இருந்தா போதாது இல்லையா?
ஒரு விஷயத்தை நாம அந்த பிள்ளைக்கு மனசுல பதிவு செய்யற நேரம் நாங்க பிள்ளைக்குரிய கொள்கைய அகீதாவை அடிப்படையை சரியா கொடுக்கணும். கொடுக்கிற நேரம் பண்பாட்டோட சேர்த்து தான் அந்த பிள்ளைகளுக்கு அகீதாவை கொடுக்கணும். அதாவது அஹ்லாக்குகள், பண்பாடுகள் என்றது யாரிடத்துல இல்லையோ அந்த பண்பாடு இல்லாத இடத்துல தீன் இருந்தும் பிரயோசனம் இருக்காது, கல்வி இருந்தும் பிரயோசனம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேரை நாங்க பார்க்கலாம், அவங்க ஆன்மீகவாதிகள் என்று சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையை நீங்க பரிசீலனை செஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சுகள்ல எந்த பண்பாட்டையும் பார்க்க இயலாது. ஆனா ஆன்மீகவாதிகளும் பாங்க சமுதாயத்துல அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. இன்னைக்கு இந்தியாவில எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகளை அடிப்படையாக கட்டவிழ்த்து விடுறவங்களே யாரு? ஆன்மீகத்தின பேர்ல போலியாக இருக்கக்கூடிய சில இனவாதிகள் தான். இலங்கையிலையும் அப்படித்தான். இலங்கையிலையும் நாங்க எங்களோட மத தர்மங்களை பாதுகாக்கணும், எங்களோட அடிப்படை உரிமைகளை நாங்க பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கோஷத்தை சொல்லி இல்லாத பிரச்சனைகளை இருப்பதாக உருவாக்கி சமூகத்துல பிரச்சனை பண்றது இந்த மாதிரியான குழுக்கள் தான். அப்ப அது நாட்டுல சட்ட ரீதியாக அது பிரச்சனையா இருந்தாலும், ஆனா பேசிக் என்னன்னு கேட்டா இந்த மத ரீதியாக அவங்க தங்களை அடையாளப்படுத்தி கொள்வாங்க. ஆனா அந்த மத ரீதியாக அடையாளப்படுத்தினாலுமே அவங்களுக்குள்ள பண்பாடுகள் என்றது இருக்காது. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா மத ரீதியாக நல்லா இருப்பாங்க அவங்களோட நம்பிக்கையில. இப்போ ஒவ்வொரு மதங்களும் என்ன சொல்லுவோம்டா ஒவ்வொரு பண்பாடுகளை படிச்சு கொடுக்கும் இல்லையா? இப்ப இந்து மதத்துல அவங்க சாமியார்கள் போதனை செய்யணும் என்ற ஒரு பகுதி அவங்களுக்கு இருக்குது. மக்களுக்கு நல்லதை படிச்சு கொடுக்கணும். அதுல மக்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய உபதேசங்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அப்ப அதை அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வேதங்கள் எங்களுக்கு இதை சொல்லுது அப்படின்னு வேதத்தின் அடிப்படையில உபதேசம் செய்யறவங்களும் இருப்பாங்க. அது அவங்களோட வேதம் உண்மையானதா பொய்யானதா அதெல்லாம் கடந்து, அது சரியா பிழையான்றதை கடந்து அதுல நம்பிக்கை உள்ளவங்கள்ல நல்லவங்களும் இருக்கிறாங்க. அந்த வேதத்தில் இல்லை நாம இப்படித்தான் இருக்கணும், அப்படி இல்லாட்டி அது நமக்கு என்ன கிடைச்சும் நரகம் கிடைச்சும் என்ற நம்பிக்கையும் இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்துக்கள் அல்லாதவங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களும் பரலோக ராஜ்யம் ஒன்று நம்புறாங்க தானே. இந்த உலகம் இல்லை, நமக்கு இன்னொரு உலகம் இருக்குது, அதுல நாம என்ன செய்யணும், கடவுளோட திருப்தி அடையணும், அப்ப நாங்க அதுக்கு கட்டுப்பட்டு வாழணும் என்று பேசுற நல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்க சாராயம் குடிச்ச மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, கடவுளுக்காக நோன்பு இருப்பாங்க, உபவாசம் இருப்பாங்க. அவங்க கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிச்சோம் என்ற பேர்ல திருமணம் முடிச்சாம இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு சிலருக்கு இல்லாதான். ஆனா அவங்களோட நம்பிக்கை அடிப்படையில நல்லா இருக்கணும்ன்றவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மத தர்மங்களை ஒழுங்கா பின்பற்றணும்ன்றவங்களும் இருக்கிறாங்க. இந்த பௌத்த மதம் கூட நம்ம நாட்டுல பெரும்பான்மை மதம் தான். பௌத்த மதத்திலையும் நாங்க பார்த்தோம்னா சிலர் அவங்க துறவிகளாக இருப்பாங்க. துறவிகள்ல நாங்க உண்மையான அன்பு, கடவுளுடைய அன்பை அடையணுமாக இருந்தால் அவங்களுடைய எல்லா நம்பிக்கையுமே எப்படி இருக்குமாண்டா அவங்க தசசீல பஞ்சசீலன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு இதை வச்சிருப்பாங்க, திரிபிட்டக. அப்ப அவங்களோட அந்த முக்கியமான அந்த 5 மிகப்பெரிய பாவங்கள் அதை நாங்க செய்யப்படா அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சசீலன்னு. தசசீல நாங்க கடைபிடிக்க வேண்டிய 10 ஒழுக்கங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நல்ல மத அடிப்படையிலான நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. இது அவங்கள கடைபிடிக்கிற நல்லவங்களும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு அந்த அடையாளத்துக்கு ஒரு ஆடையை அணிஞ்சு கொண்டு பண்பாடு இல்லாம நடக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் எங்கட இஸ்லாத்திலையும் தான் தொப்பி தாடியை வச்சுக்கொண்டு அந்த மாதிரி நடக்கிறவங்க இருக்கிறார். தொப்பிய தாடியை வச்சுக்குவான், ஹராத்தை செய்வான். தொப்பி தாடியை வச்சுக்கிட்டு பெருசா மார்க்கத்துல இந்த தொப்பியும் தாடியும் ஆடையும் தான் எங்களுக்கு அடையாளம்னு சொல்லிட்டு என்ன செய்வான், அல்லாஹ் தடுத்த எல்லா ஹராத்தையும் பாவங்களையும் செய்வான். பேசினா பண்பாடு இல்லாம பேசுற, வாயை திறந்தா புனுகரப்பு தான் பேசுற. பார்த்தா டேய் நீ ஒரு முஸ்லீமாடான்னு கேட்கிற மாதிரி இருப்பான், அப்படி பேசுவான் ஒரு. ஆனா தலையில தொப்பியே இருந்து அவர் என்ன தலையில இருந்து தொப்பியே கலட்டுறது இல்லை. படுக்க போனாலும் தொப்பி, பாத்ரூம் போனாலும் தொப்பி, எலும்புறதும் தொப்பியோட, அவர் எங்க போனாலும் தொப்பி தான்.
பேசுறது அவ்வளவு மோசமான பேச்சு பேசுவாங்க. ஒரு சாதாரண இது அல்லாஹ் தடுத்த ஹராமுன்ற எண்ணம் இல்லாம போய் நின்று ஹராத்தை செய்யறவங்களும் இருப்பாங்க. தொப்பியை போட்டுக்கொண்டே டாஸ்மாஸ்ல நின்றவன் எல்லாம் இருக்கிறான். வைன் ஷாப்ல தொப்பியை போட்டுக்கிட்டே போய் பியர் வாங்குறவன்கள் எல்லாம் இருக்கிறான்கள். அது என்னண்டா, தொப்பி சும்மா அவங்களுக்கு ஒரு அடையாளம் தவிர வாழ்க்கையில பண்பாடுகள் என்றது இல்லை. இதை ஏன் நான் சொல்றேன்டா, இப்ப நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுன்றது பண்பாடோட அந்த அறிவு இருக்கணும். இல்லாட்டி சமூகத்துல நாங்க இந்த மாதிரி பார்க்கிற அதாவது பண்பாடற்ற செயல்பாடுகள் எல்லாமே எங்கட பிள்ளை டைம் உருவாகும். அது நாங்க கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களோட கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் பண்பாடு. பண்பாட்டுல நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இது நல்ல பண்பாடு, இது தீய பண்பாடு. பண்பாடுகளை ரெண்டாகவே பிள்ளைகளுக்கு எப்பவும் பழக்கணும். நல்லதை மட்டும் உபதேசம் செய்யவும் கூடாது, கெட்டதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கவும் கூடாது. நல்லதையும் கெட்டதையும் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுக்கணும். அதை நாங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏன்னு கேட்டா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்ற நேரம் 2வது அத்தியாயத்துல 132வது வசனத்துல அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் தங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்ச உபதேசம் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி தண்ட பிள்ளைகளுக்கு செஞ்சாங்க. அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தங்களோட பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த உபதேசத்தை செஞ்சாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்கண்டா, அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்க பேசுற நேரம், என்னுடைய அருமை மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறார். நாமளா தேர்ந்தெடுக்கல. யாரு தந்தது? அல்லாஹு தாலா. இப்ப எங்களுக்கு முஸ்லீம் நாங்க பேர் வச்சு கொண்டாலும் அது நாங்க வச்சு கொண்ட பேர் இல்லை. இப்ப நாங்க முஸ்லீம்ன்றது அடையாளத்துக்கு நாம தொப்பி தலப்பாக அதே மாதிரி ஃபர்தாக்கள் இதுகளை உடுத்து கொண்டாலும் முஸ்லீம் என்ற பேரை வச்சது நாமளோ நம்மளோட உம்மா பாப்பாவோ ஆச்சி அப்பாவோ இல்லை. இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தந்தது அல்லாஹ். அந்த மார்க்கத்தை நமக்கு தந்து அதுல ஒரு ஹிதாயத்தை நமக்கு வழங்கினது உங்களோட ரப்பு அல்லாஹ் தான். ஏன்னு கேட்டா, ஹுவஜிதபாக்கும், உங்களை தேர்ந்தெடுத்தது அவன். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், உங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பேர் வச்சதும் அவன். முஸ்லீம் பேர் வச்சது அல்லாஹ். அப்ப முஸ்லீம் என்ற வார்த்தை நாம நினைச்சப்படாது, சும்மா என்னமோ ஒரு சாதாரண அந்த ஐடென்டிஃபிக்கு வைக்கப்பட்ட ஒரு பேர் இல்ல. முஸ்லீம் என்றது லைஃப் முழுக்க அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஏவல்களுக்கும் விலக்கல்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றது. இப்ராஹிம் நபியோட வாழ்க்கை தனி நமக்கு பாடம் சொல்லுது. இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில நாம பார்க்கலாம், இது கால லஹு ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீனும். கட்டுப்படி இப்ராஹிம் அல்லாஹ் சொன்னா, யா அல்லாஹ் கட்டுப்பட்டு என்ன ஓடர் இருந்தாலும் சரி. அதாவது பொஞ்சாதி வயசான காலத்துல தள்ளாத வயசுல ஒரு பிள்ளையை பத்தி கை குழந்தைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய பருவத்துல எல்லாம் அவர் சோதனை வைப்பான். உங்களோட பொஞ்சாதியை பிள்ளைய உங்களை விட்டுட்டு வாங்கம்மா. யாருமே இல்லாத ஒரு பகுதி. இன்றைக்கு நாம போய் அந்த பகுதியில வணக்கம் செய்யறோம், ஹஜ்ஜு செய்யறோம் இல்லையா? அது இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையில நடந்த சம்பவம். அது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் ஏன் யா அல்லாஹ் இந்த வயசுல கொண்டே விட்டா அவங்க எப்படி வாழுவாங்கன்னு கேட்கல. அவங்க அஸ்லீம் வானல்லா, கட்டுப்படி இப்ராஹிம் ஓகே யா அல்லாஹ் பாரு, அதான் முஸ்லீம். உங்களோட பிள்ளைய போய் அறுத்துட்டு வாங்க மண், புள்ள பருவ வயசு அடைஞ்சிருக்கும், அது வரைக்கும் வாப்பா போகவும் இல்லை பார்க்கவும் இல்லை. திடீர்னு போய் வாப்பா 15 வயசு பிள்ளைய கூப்பிட்டு அறுக்க சொல்லிட்டான் அல்லான்னா, நம்மளோட பிள்ளைய விட்டுட்டு போய் நாம 10 வருஷம் வெளிநாட்டை இருந்துட்டு மகன் நான் ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுக்கிற மாதிரி அறுப்பமான்னு கேட்டா, நீங்களாம் ஒரு வாப்பாவோடா? 10 வருஷம் கூட இல்லாதவன் நீ, உம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா, நீ அறுக்க போறியான்னு கேட்பான். ஆனா மகனை எப்படி உம்மா வளர்த்திருந்தா தெரியுமா? அதான் தாய்மார் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறை. பிள்ளைகளுக்கு தர்பியான்றது எங்க இருந்து படிக்கப்படணும்டா, இப்ராஹிம் நபியோட குடும்பத்துல இருந்து படிக்கப்படணும். அந்த மனைவி கொடுத்த தர்பியா எப்படி இருந்தது? அந்த பிள்ளைக்கு இப்ராஹிம் நபி 10-15 வருஷம் இருந்து உபதேசம் செய்யலையே. 10-15 வருஷம் இப்ராஹிம் நபி கூட இருந்து இஸ்லாத்தை பத்தி, இணை வைப்பை பத்தி, கட்டுப்படுதலை பத்தி இப்ராஹிம் நபி படிச்சு கொடுத்தாங்களாடா? இல்ல. அவங்க படிச்சது எல்லாமே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் படிச்சது எல்லாமே உம்மா கிட்ட, உம்மா சொல்லி கொடுத்ததுதான்.
அப்ப இவர் வந்து சொல்றாரு, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, நான் கனவுல கண்டேன், அன்னி அது பகுக்க, உங்களை அறுத்து பலி கொடுக்கிற மாதிரி, குர்பானி கொடுக்கிற மாதிரி நான் கண்டேன். பந்துர் மாதா தரா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன? நபிமார்களோட கனவு வகி. நபிமார்கள கனவுன்னு சொன்னா அல்லாஹ் அது கனவின் மூலமாக கட்டளையிடுறாருன்னு அர்த்தம். அப்ப இவர் வந்து கண்ட கனவை சொல்றாரு. அப்ப மகண்ட பதில் என்ன தெரியுமா? யா அபத்தி இஃப் அல் மாத்து உமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்யுங்க. 15 வயசுக்குள்ள இந்த வார்த்தையை பேசணும்னா அந்த பிள்ளையோட உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஈமான் விதைச்சப்பட்டிருக்கணும். அந்த கட்டுப்படுதல் என்ற அந்த உணர்வு எவ்வளவுக்கு அல்லாஹ் பற்றி, மறுமை சிந்தனை பற்றி, தான் தண்ட ரப்புக்கும் இந்த மார்க்கத்துக்கும் கட்டுப்படணும் என்ற உணர்வு எவ்வளவு விதைச்சப்பட்டிருக்கணும். ஹாஜரா அம்மையார் வரலாறுன்றது லேசான தியாக வரலாறு இல்லை. அவங்க தியாகம் செஞ்சாலும் அந்த தியாகத்துல அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு இந்த உலகத்துக்கு முன்மாதிரியா இருந்தாலும், பிள்ளைய அந்த தன்னந்தனியா இருந்த ஆளரவம் இல்லாத ஒரு பகுதியில, ஒரு குடிசை கூட இல்லாத நிலையில, தண்ணீர் சொட்டு கூட இல்லாத நிலையில, தாகத்துக்காக அலைஞ்சி ஓடி கஷ்டப்பட்டு கை குழந்தையை தூக்கி கொண்டு அப்படி இருந்த தாய், அவங்க ரப்புக்காக அந்த கஷ்டத்தையும் சுமையையும் தாங்கினாங்க. தாங்கினவங்க தண்ட பிள்ளைய எப்படி வளர்க்கணும்ன்றதையும் படிச்சிருந்தாங்க. அப்பதான் சொன்னாரு, அருங்க, என்னைய அல்லாஹ் கட்டளையிட்டானா அருங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்ன பொறுமையாளர்களில் ஒருவனாக காணுவீங்க. பிள்ளைய பொறுமையாகவும் வளர்த்திருக்காங்க, கட்டளைகளுக்கு கட்டுப்படுற பிள்ளையாகவும் வளர்த்திருக்காங்க. இந்த 2 பாயிண்ட் கவனிச்சு பாருங்க. ஒரு பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான தர்பியா தான் அந்த பிள்ளை பொறுமைசாலியா இருக்கிறதும், அந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்றது. அதான் உபதேசங்கள்ல மிகப்பெரிய உபதேசம். இந்த பயிற்சி, இந்த தர்பியா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் எப்ப கொடுக்கப்படணும்டா, அவங்க கொண்டு போனது கைப்புள்ள பருவத்துல. கைப்புள்ள பருவத்துல கொண்டு போனவங்க அந்த பிள்ளைக்கு அந்த வயசுல இருந்து தாய்ப்பாலை மட்டும் ஊட்டி வளர்த்திருந்தா அந்த பிள்ளை எப்படியோ போயிருக்கும். தாய்ப்பாலோட நாம கொடுக்க வேண்டிய அறிவுரைகள் அந்த பிள்ளைக்கு போய் சேரணும். அந்த பிள்ளை கிட்ட அந்த உணர்வு வளர்க்கப்படணும்டா அது குறித்த அறிவும் தெளிவும் தாய்க்கும் இருக்கணும். உமாமார் எல்லாம் தொழுவுற இல்லை, நோம்பு பிடிக்கிறதும் இல்லை, இஸ்லாத்தை பத்தி தெரியா, ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம் தெரியா, அல்லாண்டா யாருன்னு தெரியா, மலக்குமாரை பத்தி சொல்லிக் கொடுக்க தெரியா, ஆகிரத்துண்டா என்னன்னு தெரியா, நம்ம உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமே என்றது அந்த தாய்மாருக்கு அந்த பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்க தெரியா, அந்த நாள் என்னன்னு தெரியா, எப்படி அல்லாஹ் அந்த நாள்ல நம்மளை விசாரிக்க போறான்னு தெரியா, சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி அதுல உள்ளதுகள் என்னன்றதை பத்தி சொல்ல தெரியா. ஈமான் கொள்ள வேண்டிய அடிப்படை 6 விஷயம் அகீதாவே தெரியாத தாய் எப்படி இஸ்மாயில் நபி அந்த தாய் வளர்த்த மாதிரி வளர்ப்பாங்க? வாங்கம்மா ஒரு அகீதா கிளாஸுக்கு வாங்கண்டா, நம்மட குடும்பம் நம்மட சமூகத்துல ஆள் இல்லை, ஒருத்தர் 2 பேரும் தான் அகீதா படிச்சவாரு. நம்மட ஆக்களோட மார்க்கத்திட நிலப்பாடு. புள்ளகுட்டி வைத்து எப்படி வளர்க்குற? புள்ளகுட்டி பெற்றிருப்பாங்க, எப்படி வளர்க்குற? கல்யாணம் முடிச்சா எல்லாரும் பிள்ளைய பெக்கிறதானே, ஆனா பிள்ளைய எப்படி வளர்ப்பீங்க? எப்படி அகீதாவோட வளர்ப்பீங்க? எப்படி அந்த பிள்ளைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பிள்ளைய வளர்ப்பீங்க? இப்ராஹிம் நபியிடத்து அந்த பிள்ளையை இருந்து அவர் வளர்க்கலையே, தகப்பன்ற ஒரு பகுதி பங்களிப்பு இருந்தாலும் அதை விட மிகப்பெரிய ஒரு பகுதி தாய்க்கு தானே இருக்கு. அத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் இல்லையா, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நிச்சயம் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு ஆண் அவன் யாருக்கு பொறுப்பாளி? தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி. அந்த குடும்பத்துல மனைவியை குறிச்சு எல்லாம் கேட்பான், பிள்ளைய குறிச்சு எல்லாம் கேட்பான், சாப்பிட கொடுத்தியாடான்னு கேட்பான், உடுக்க கொடுத்தியான்னு கேட்பான், சம்பாரிச்சு கொடுத்தியான்னு கேட்பான், அவங்களை நீங்க கண்காணிச்சியான்னு கேட்பான், எல்லாத்தையும் எல்லாம் கேட்பான். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கும் கணவனின் குழந்தைகளுக்கும் சொத்துக்கும் பொறுப்பாளி.
எத்தனை சுமத்தப்படுது? தன்னை கணவன் வீட்டுக்கு பொறுப்பாளி, பாதுகாக்கணும். வீடு சில பேர் வீட்டுல போய் பார்த்தோம்டா அது ஊடாடா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இருக்கிற வீட்டை கூட்டி துப்புரவு செஞ்சு கிளீனா, ஒரு நஜீஸ் இல்லாம, ஊத்தை இல்லாம, மண் இல்லாம அடுக்கி ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சு நீட். இந்த ஒழுங்கு நிறைய இடங்கள்ல பார்க்கலாது. உடுப்பு ஒரு பக்கம் இருக்கும், அது இருந்தா மாசக்கணக்கில் அப்படியே இருக்கிறதா. அதை மடிக்கணும், எடுக்கணும், வச்சணும். 4 மனுஷன் வந்தாவ நம்மளை வந்து என்னடா இது இப்படி இருக்கிறாங்க, ஒழுக்கம் தெரியாதவங்களா இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்களே, அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் எப்பயுமே வராது. சின்னத்துல இருந்து அவங்க அதை பழகி இருக்காது. அதான் ஒழுக்கம்ன்றது. ஒழுக்கம் தர்பியான்றது நாம கொண்டே சட்டக்குளரை பிடிச்சி வாழைப்பழம் மாதிரி வாயில பூத்தேலாது. அது இந்த வயசுல இருந்து வரணும். சின்ன பிள்ளைகளுக்கு நான் அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன், ஒரு பிள்ளை தனியாக ஒவ்வொரு வேலையும் செய்ய பழக்கப்படணும். அப்படி இந்த உமாக்கு வாப்பாக்கு அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அந்த ஒரு ஒழுங்கு தெரியாட்டி அந்த பிள்ளைங்க அப்படித்தான் வளரும். அப்ப சில வீடுகளை அப்படி அலங்கோலமா பார்க்கலாம். ஒரு நல்ல பெண் காட்டையும் வீடாக்கு வாழும்பாங்க, ஒரு கெட்ட பெண் வீட்டையும் காடாக்கு வாழும்பாங்க. இதான் உண்மை. அப்ப அந்த பெண் தந்த கணவன் வீட்டுக்கு பொறுப்பாளி என்றா அந்த வீடு அவ்வளவு நீடா, சூழல் சுத்தமா, ஒழுங்கா இருக்கணும். 2வது, கணவன் சொத்துக்களை சும்மா என்ன செய்யப்படாது. அவன் தான் சம்பாதிக்கலாம் மாப்பிள்ள மரா எண்ணத்தை மாற காசுக்கு என்ன செய்யறன்னு தெரியாம ஊதாரித்தனம் பண்றது, கண்டது கட்டிய எல்லாம் வாங்குறது, அனாவசியமான எல்லாம் வாங்கி கும்பிச்சுறது, சாமான் வாங்குறவன்ற பேர்ல, பொருள் வாங்குறவன்ற பேர்ல, பூக்கண்டுல இருந்து வாங்குற எல்லாம். பூக்கண்டு வச்சுறதுக்கு இடம் இல்லாமையும் கொழுவுற சுகர் எல்லாம். ஏற்கனவே 10 பூச்செடி இருக்கும், மாப்பிள்ளைக்காரன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வர காசை வச்சு கொண்டு இந்த சுகர்ல இன்னும் 10 கொழுவே இல்லாதான்னு பாக்குறேன். உனக்கு ஏன் இருக்கிறது போதாதா? அதை பார்த்து 10 பூச்செடியை வளர்த்தா அது அழகாத்தான் இருக்கும். 20 ஆக்கி 30 ஆக்கி இடம் இல்லாட்டியும் இடம் தேடி ரூம் வரைக்கும் கொண்டே வைக்க, ரூம் வரைக்கும் கொண்டே பூச்செடி வச்சு இப்படி செய்யப்படாது. இதெல்லாம் அனாவசியமான விஷயம். தண்ட கணவன் சொத்தை பாதுகாக்கிற சேமிக்கிறவளாக மனைவி இருக்க. ஊதாரித்தனத்தை விட அந்த தாய் தண்ட கணவனுக்கு கூலி கிடைச்சிறதுக்காக, தனக்கு கூலி கிடைச்சிறதுக்காக அதுல இருந்து கணவனுக்கு தெரியாம நல்ல வழியில செலவு செய்யலாம், தான தர்மங்கள் கொடுக்கலாம். இப்படியெல்லாம் நாங்க அந்த காசு பணத்தை கையாளலாம். ஆனா இன்னைக்கு சாப்பாடு இருந்தா சரி, சாமான் இருந்தா சரி, பொருட்கள் வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை சம்பாரிச்சு கூட 50,000 ரூபாய் காசு கொடுத்துருப்பான், 5 நாள்ல கேட்பா இன்னும் 50,000 ரூபாய். இப்போ 1 வீக் ஆகலடி 50,000 ரூபாய் காசு கொடுத்தனே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நீங்க தின்னலையான்னு கேட்பா. நீங்களும் திண்டதானே, அப்ப திண்டது சும்மாவா திண்ட நீங்க அப்படின்னு கேட்பா. அப்ப இவருக்கு பேசலுமா? ஏலாது. இன்னொரு 50,000 ரூபாய் கேட்பா. இப்படி ஊதாரித்தனம் பண்ணப்பட சிக்கனமாக தண்ட கணவன் பொருளாதாரத்தை பயன்படுத்த தெரிஞ்சவளாக ஒரு மனைவி அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சு கொண்டு வாழ்றவளா இருக்க பழகணும். 3வது தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், தண்ட கணவன் பிள்ளைகளுக்கு அவள் பொறுப்பாளி. அது குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில கேட்பான். பிள்ளையிடம், அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இல்லாட்டி வீட்டோட கூடுதலான நேரம் பிள்ளைகள் தாயோட தானே கழிக்கும். உம்மாவோட அந்த பிள்ளை ஒரு 14 மணித்தியாலம் 15 மணித்தியாலம் கழிச்சா வாப்பாவோட கழிக்க போற நேரம் ஒரு 2 மணி நேரம் தான் கழிச்சோம். இல்லாட்டி ஆக மேக்சிமம் 2 மணி நேரம் தான் கழிச்சு போகும், இல்லாட்டி 1 மணி நேரம் தான் கழிச்சும். வாப்பா விட்டு போனாருண்டா, காலையில போறவரு பிள்ளை எலும்ப முதல் போனா நைட்டு தூங்குற நேரம் வருவாரு. ஒரு ஓஃப் டே கிடைச்சா மட்டும்தான் பிள்ளைகளோட இருக்க சான்ஸ் கிடைச்சு, அது இல்லாட்டி இல்லை. இப்ப யாரப்ப அந்த இடத்த ஃபில் பண்ணணும்? ஹாஜரா அம்மையார் மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் பிள்ளைகளோட அந்த பொறுப்பை சுமக்குறாங்க. ஆனா அவங்க அதுல கரெக்டா இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் அந்த தாய்மார்களை இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாவே கொண்டு காட்டினான். இல்லாட்டி அந்த வரலாறு செல்லணுமா? அல்லாஹ் இஸ்மாயில் நபியை வளர்த்ததுல அந்த தாயிடத்துல எங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்குன்றதுனாலதான்
அந்த வரலாறுகள் குர்ஆனிலே பேசப்படுது. அப்ப அந்த தாய் வளர்த்ததுல அந்த பிள்ளைக்கு அவங்க கொடுத்தது அகீதா, கட்டுப்படணும் என்ற உணர்வு, பிள்ளை இடத்துல எதையும் சகிச்சு கொள்ளக்கூடிய, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. அப்படித்தான் இப்ராஹிம் நபியும் இருந்தாரு. வாப்பா அகீதாவுல எப்படி இருந்தாரோ, அவர் எந்த கஷ்டம் வந்தாலும் எதையும் பொறுத்து கொள்ற மாதிரி எப்படி வாழ்ந்தாரோ, அந்த ரெண்டு விஷயத்திலையும் தகப்பனுக்கு 100% சரி சமன் நிகராக பிள்ளைங்க இருந்துச்சு. அப்ப அவர் அறுக்க கொண்டு போற நேரம் கொண்டை கல்லுல அவர் கத்தியை தீட்டி மகனை அப்படி கிடத்தி மல்லாக்க கிடத்தி கழுத்துல கத்தி வைக்கும் போது அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே கது சத்தக்த ருயா, நீங்க உங்களோட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க, அறுக்க தேவை. அது வெறும் டெஸ்டிங் தான். எங்கட பிள்ளைய நாங்க கொண்டு போட்டு அறுப்புவான். எங்கட பிள்ளையோட எறும்பு கடிச்சாலும் எங்கட பிள்ளையோட மேல நாங்க அதுக்காக கவலைப்படுற தாய்மாரும் இருக்கிறாங்க. ஐயோ எறும்பு கடிச்சிச்சு, கொசு கடிச்சிருச்சு அப்படின்னு கவலைப்படுறவங்க. ஆனா அவங்க கழுத்துல கத்தி வைக்கும் வரைக்கும் எந்த சலனமும், எந்த கவலையும், எந்த ஒரு துக்கமும் அவங்கள மனசுல இருக்கல. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் எங்கட ரப்புட கட்டளையை நிறைவேற்ற போறோம். அதுதான் ஈமானிய உறுதி. அப்ப அந்த உறுதியில தான் நாங்க இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்படக்கூடிய தன்மைக்கு பேர் தான் இஸ்லாம்ன்றது, முஸ்லீம் என்றது. அப்ப முஸ்லீம் என்ற பெயரை வச்சு கொண்டு அவுத்து விட்ட மாதிரி திரிகிறதல்ல முஸ்லீம். முஸ்லீம் என்றா இறைவனுடைய ஒவ்வொரு விவகாரங்கள்லையும், கட்டளைகள்லையும், ஏவல் விளக்கல்களையும் தன்னை ஒபே பண்றது, நான் கட்டுப்பட்டவன் என்று காட்டுறது. அப்ப இந்த மார்க்கத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செஞ்சான்? தேர்வெடுத்து தந்தான். வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிம்களாகத்தான் மௌத்தாகணும். மொத்தமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே நீங்கள் மரணிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தங்களோட பிள்ளைகளுக்கு உபதேசம் செஞ்சாங்க. இந்த உபதேசத்தை நாங்க எங்களோட பிள்ளைகளுக்கு செய்யணும். எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு செய்யற உபதேசம்ன்றது அந்த டைம்ல அந்த பிள்ளைகளுக்கு அது தெரியாட்டி கூட, ஆனா அந்த பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பருவத்துல அவங்களாகவே அதை உணர்ந்து கொள்வாங்க. நாங்க கொடுக்க வேண்டியது தர்பியா. அதே மாதிரி 133வது வசனத்துல தொடர்ந்து அல்லாஹ் பேசுறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2வது அத்தியாயத்துல 133வது வசனம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மவுத்து மரணத்துடைய நேரம் நெருங்குது. இப்ப சக்கராத்துடைய நேரம் நெருங்குற நேரம் அவங்க தண்ட பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. மக்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறாங்க, நீங்க நான் மௌத்தாகின பிறகு யார எதை வணங்குவீங்க? அவர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்த, படிச்சு கொடுத்த விஷயம் அவர் இந்த பிள்ளைகள் அதுல கரெக்டா இருக்குமான்றதை கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன பண்றாருண்டா, நான் மௌத்தானா எந்த மௌத்துக்கு பிறகு நீங்க யார வணங்குவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்ப பிள்ளைகள் எல்லாம் சொன்னாங்க, உங்களோட வாப்பா இப்ராஹிம் நபி, இஸ்மாயில், இசாக் இவங்கட இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்களும் வணங்குவோம். அழகான பதில பாருங்க. உங்களோட தந்தை இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக் இவங்க எந்த ரப்ப வணங்கினாங்களோ அதே அல்லாஹ்வைத்தான் நாங்களும் வணங்குவோம். இதுதான் சரியான அகீதா. இணை வைப்புன்றது சமுதாயத்துல அவங்க தாய் தகப்பன், அவங்களோட உம்மா அப்பா எந்த கொள்கையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த கொள்கையில தான் பிள்ளை இருக்கும்டா. இணை வைப்புன்றது ஒரு பிள்ளை கிட்ட சும்மா வாரது இல்லை. 10 வயசுல 15 வயசுல ஒரு புள்ள தர்காவுல போய் நிக்கானண்டா, அவனா போகல, அவனுக்கு அது சரி என்ற நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான்டா மகன் சரி, நீ தர்காவுக்கு போகணும், அவுளியாக்களை மதிச்சணும், அவுளியாக்கள்கிட்ட தான் நாம நம்மளோட தேவையை முன்வைச்சணும், அவங்க சிறந்த மக்கள், அந்த நன்மக்களை நாம என்ன செஞ்சிடப்படாது, இழிவுபடுத்திடப்படாது இப்படின்னு அவங்களோட உமா அப்பா கொடுத்த அறிவுரை அவன்கிட்ட மனசுல எப்படி பதிவு செய்யப்படுதுண்டா, ஓ இதான நம்மளோட மார்க்கம், இதைத்தான் நாம செய்யணும்.
தந்தூரி கொடுக்குறான், கத்தம்பாத்தியா ஓதுறான், கபருக்கு போய் தர்கா சியாரத்தின் பேர்ல தர்கா சியாரத்து வந்து மார்க்கத்துல அனுமதி இருக்கு, சரியா? ஆனா இவங்க சொல்ற தர்கா சியாரத்து இல்ல இஸ்லாம் சொல்றது. அங்க போய் கோரிக்கை வைக்கிறதோ, வணங்குறதோ, குர்ஆன் ஓதுறதோ, சுஜூது செய்யறதோ, கபர்களை முத்தமிடுறதோ இந்த தர்கா சியாரத் இஸ்லாத்துல இல்ல. ஆனா அந்த புள்ள போறானண்டா, அந்த புள்ள போறதுக்கு ரீசன் உம்மாவும் அப்பாவும் புள்ளைக்கு இதை வழிகாட்டி இருக்கிறாங்க, இணை வைப்புக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்க இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்து எதை தங்களோட பிள்ளைகளுக்கு சொன்னாங்களோ அதே கடவுளை நாங்களும் வணங்குவோம்ன்றாங்கண்டா. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையை படிச்சு கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இஸ்மாயில் நபியில இஸ்ஹாக் நபியோட வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு முன்மாதிரியா காட்டி கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். இல்லாட்டி அவங்களுக்கு இப்ராஹிம் நபியை இஸ்ஹாக் இஸ்மாயில தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அப்ப தெரியாதவங்களுக்கு அந்த அறிவுரையையும் அந்த பாடத்தையும் முன்மாதிரியையும் அவங்களோட வாப்பா படிச்சு கொடுத்துட்டு தான் யாரை வணங்குவீங்கன்னு கேட்டாங்க. உங்களோட தகப்பன் மாறுற கொள்கையைத்தான் நாங்க கடைப்பிடிப்போம். அந்த அக்கீதா கிளியரா இருந்துச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அப்ப இது வந்து அதே தொடர்ச்சியில சொல்லப்படுற விஷயம். உண்மையிலே அறிவுரைகளிலே மிகச் சிறந்த அறிவுரையாக அல்லாஹ் வந்து பிள்ளைகளுக்கு செய்யப்பட்ட அறிவுரைய பேசுற நேரம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறிவுரைய அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லுவான். லுக்மான் தன்னை பிள்ளைக்கு எப்படி அறிவுரை செஞ்சாரு. அது 31வது அத்தியாயம் சூரா லுக்மான்ல 13வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், தண்ட பிள்ளைக்கு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் செய்ய வேண்டிய அட்வைஸ். லுக்மான் தண்ட மகன் அவங்களுக்கு அறிவுரை சொல்லும் போது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே அல்லாவுக்கு இன வச்சாத, ஈக்குவலா எதையும் கொண்டு வராத, அல்லாட இடத்துல யாரும் இல்லை, அல்லாஹ் வணங்குற மாதிரி, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யற மாதிரி, அல்லாவுக்காக நாங்க அறுத்து நேர்ச்சைகள் செஞ்சு குர்பானி கொடுக்கிற மாதிரி எந்த ஒன்றுமே இந்த உலகத்துல அல்லாவை விட்டு வேற யாருக்கும் செய்யற தகுதியில இல்லை. தொழுத அல்லாவை தொழு, நோம்பு பிடிச்ச அல்லாவுக்காக பிடி, வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்குரியது. நீ அறுத்து குர்பானி கொடுக்கிறதா இருந்தா, நேர்ச்சை செய்யறதா இருந்தா அது அல்லாஹ்விடத்துல செய்யணும். அந்த இடத்துல இன்னொருத்தருக்கு செஞ்சிராத, இணை வைப்ப செஞ்சிராத, இணை கற்பிச்சிராத. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஏன்னு கேட்டா ஷிர்கு என்றதுதான் ஆகப்பெரிய அநியாயம். ஆகப்பெரிய அநியாயம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாவுக்கு நிகராக ஒன்றை நாங்க உருவாக்கி கொள்றது. அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை, அல்லாட அதிகாரத்தை போல யாருக்கும் இல்லை. அல்லாவுக்கு செய்யற வணக்க வழிபாடுகள் யாருக்கும் செய்ய இயலாது. இதை இன்னொருத்தருக்கு செய்யலாம். அல்லாஹ் மாதிரி கேட்கிற பார்க்கிற தரக்கூடிய நோய் நீக்கக்கூடிய ரிஸ்க் தார அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு நாங்க நம்பினா அல்லாவோட நாங்க ஈக்குவல் பண்றோம். அந்த ஈக்குவலை வந்து அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்க மாட்டான். அதுக்கு பேரு தான் ஷிர்க். அல்லாவுக்கு சரிசமனாக இன்னொருத்தரை நாங்க நினைக்கிறது. நல்லடியார்கள் தருவாங்கன்னு நினைக்கிறார், நல்லடியார்களா தரமாட்டாங்க, அல்லாஹ் அவங்க மூலமாக தருவான் அப்படின்னு நினைக்கிறானா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் இன்னொருத்தர் மூலமாக நீ வா எனக்கிட்டன்னு சொல்லல. அல்லாஹ் எதை சொல்றானுண்டா, பாவம் செய்த தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட அருள் உங்களுக்கு கிடைச்சுமா கிடைச்சாதான்னு நீங்க நினைச்சு அல்லாஹ்ட அருள்ல நிராசை அடைஞ்சிடாதீங்க. அல்லாஹ்ட அருள் எப்பவும் உங்களுக்கு இருக்கு. வஇதா சஅலக இபாதி அன்னி, என்னை பற்றி என் அடியார்கள் உங்களிடம் நபியை கேட்டால் நீங்க சொல்லுங்க, ஃபஇன்னி கரீப், நான் உங்களோட பக்கத்துல இருக்கிறேன்னு. உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அவன் என்னை அழைத்து பிரார்த்தித்தால் நான் பதில் கொடுக்க ரெடி. அப்ப நீ எனக்கிட்ட கேளுன்னு அர்த்தம். எந்த அளவு அல்லாஹ் கிட்ட இருக்கான்? நம்மளோட இந்த பிடரி நரம்பு விளங்குதா நமக்கு? அது நம்மளோட உடம்புக்குள்ளே ஒண்டா ஒட்டி இருக்குது. அதை விட அருகில் நாங்கள் இருக்கிறோம். அப்படின்னா அடை ஒண்ட விவகாரம் எல்லாமே எனக்கு தெரியும். டோட்டலி நீ யாருன்னு எனக்கு தெரியும்.
இனி என்ன செய்யறாய், என்ன பேசுறாய், என்ன நடவடிக்கையில ஈடுபடுறாய் எல்லாமே எனக்கு தெரியும். அப்ப அவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய நீங்க என்னைய கூப்பிட்டு துவா செய்யுங்க. இன்னொருத்தர் தேவையா? தேவல். இப்ப இந்த இணை வைப்பை இன்னைக்கு எங்கட சமூகத்துல நிறைய பேர் அறியாமையில செய்யறாங்க. அல்லாவுக்கு ஈக்குவலாக இன்னொருத்தர் இருக்கார் என்று நாங்க நம்பினா அது ஆகப்பெரிய அநியாயமா, ஆகப்பெரிய அநியாயம். அநியாயத்துல நம்பர் 1 எந்த ஒரு ரீசனும் இல்லை, அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு குற்றம், அது நிரந்தரமான நரகமும் கூட. இப்ப உதாரணத்துக்கு செல்வோமே, அல்லாட இடத்துல சும்மா புரிஞ்சு கொள்றதுக்கு செல்வோமே, அல்லாட இடத்துல அல்லாவை விட்டுட்டு நாம இன்னொருத்தர அவுளியாட்ட போனா வாங்கி தருவாருன்னு நம்புறதே சரி என்றால் அதை அல்லாஹ் பிழைன்றான். அந்த இடத்துல நாம இன்னொருத்தரை கொண்ட இவர் இறைநேசர், இவர் வலியுல்லா, இவர் நல்லடியார் அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளைய நாங்க பழக்கி அவர்கிட்ட போ மகன், அவருக்கு விளக்கேற்றி அவருக்கு சாம்பிராணி என்ன செய் கொளுத்து, அது மாதிரி அந்த கண்ணியமா நல்ல மரியாதையா அந்த கபரை முத்தமிட்டு நட, அங்க குர்ஆனை ஓதி அங்க துவா செய், அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா இது அல்லாட இடத்துல இன்னொருத்தரை நாங்க வைக்கிறோம், இது சிறுக்குன்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப ஒரு கணவன் மனைவி கிட்ட எவ்வளவு உரிமை எதிர்பார்க்கலாம்? ஒரு மாப்பிள்ளை தன் மனைவி கிட்ட எவ்வளவு உரிமை எதிர்பார்க்கலாம்டா, நீ எனக்கு வைஃப், நீ எனக்கு வைஃப்ண்டா எந்த இடத்துல நீ இன்னொருத்தனை வச்சப்படாது. ஈக்குவலா மாப்பிள்ளைக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமை கொடுக்கணும், மாப்பிள்ளைக்குரிய மரியாதையை கொடுக்கணும். மாப்பிள்ளைட எனக்கு இப்ப ஒரு வைஃபு கிட்ட இருக்கிற அந்த உரிமையை வைஃப் இன்னொருத்தனுக்கு 3வது 2வது நபருக்கு கொடுத்தா அதை அந்த கணவன் ஏத்துக்குவானா? ஒரு கணவன் மனைவி சாதாரண ஒரு வாழ்க்கை உலகத்துல வாழ்றாங்க, குடிக்காட்டி பிரிஞ்சு போயிடுவாங்க, டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில கூட புருஷன் என்ன எதிர்பார்க்கிறான்டா, நீ எந்த இடத்துல எவனையும் வச்சிடப்படாது, சும்மா ஒரு மிஸ்கோல் வந்தாலே போதும், மழை ஒன்று இது ஆர்றி அவனுட்டு கேட்பான், என்ன தொடர் போனுக்கும் அவனுக்கு கேட்பான், சண்டையே எடுப்பான், பிரச்சனையாகும், அடிதடியாகும். ஏன்னா அவனுக்கு அது விருப்பம் இல்லை. இவள் நான் இருக்கிற எனக்கு கிடைச்சிற உரிமையை யாருக்கும் கொடுக்கப்படாதுன்னு அவன் நினைச்சிறான். தண்ட கணவனுடைய உரிமையை ஒரு மனைவி கிட்ட கணவன் இழக்க விரும்பாத நேரம், ஒரு மனைவி தண்ட கணவனுக்கிட்ட இருக்கிற உரிமையை உலகத்துல இழக்கிறதுக்கு விரும்பாத நேரம், 2வது கல்யாணம் முடிச்சுட்டாரா எப்படி இருக்கும்? முதல் பொஞ்சாதிக்கு எப்படி இருக்கும்? ஃபயர் கிளம்பும், உப்பாவா அந்த உரிமையை அவ இழக்க விருப்பம் இல்லை. ஒட்டுமொத்த உரிமையும் தண்ட கணவனிடத்துல எனக்கு இருக்கணும், அவன் விரும்புறான். அன்பு தனக்கு கிடைச்சிடும், அவன்கிட்ட சம்பாத்தியம் தனக்கு கிடைச்சிடும், அவன்கிட்ட இருக்கிற அவ்வளவு உரிமைகளையும் நான் மட்டும்தான் அனுபவிக்கணும். படுக்கை அறை அவன் இன்னொருத்தனோட பகிரக்கூடாது, அவன் தரக்கூடிய அந்த உலகத்து தேவைகளை இன்னொருத்தருக்கு பகிரக்கூடாது, அவனுடைய அந்த அன்பு இன்னொருத்தருக்கு பகிரப்படக்கூடாது, எல்லாமே மொத்தமாக எனக்கு மட்டும் கிடைச்சணும்டா. அந்த இடத்தை இன்னொருத்தன் நிரப்பினான்டா, அல்லது இன்னொருத்தி நிரப்பினாங்கண்டா, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் உலகத்துல அதை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லாத நேரம், ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவையான விஷயங்களை செஞ்சு எங்களுக்கு சாப்பாடு தண்ணி தந்து உசுறு வாழ வச்சு எங்களை பார்க்க வச்சு கேட்க வச்சு நடக்க வச்சு ஆரோக்கியத்தை தந்து என்னை மட்டும் வணங்கிடாத இடத்துல அல்லா இடத்துல ஒன்ன மட்டும் எப்படி ஆள நான் வணங்குறேன், உனக்கிட்ட வாரத்துக்கு இந்த பாரு இந்த அவுளியா இருக்காரு அப்படின்னு ஒருத்தன் சொன்னானடா, எப்படி அல்லா ஏத்துக்குவான்? அவ்வளவு பெரிய ரோசத்தை அல்லாஹ்க்கு உண்டாக்குறமா இல்லையா? புருஷன் ரோசமே பெருசா நினைக்கிறார். இந்த மாப்பிள்ள கோவப்படுவாரு, அல்லாஹ் கோவப்பட மாட்டானா? அல்லாஹ்வோட ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் ரோசக்காரன். அல்லாஹ்வுடைய ரோசம் எப்ப தூண்டப்படுமெண்டா, அல்லாஹ்வுடைய இடத்துல நீங்க இன்னொருத்தரை வச்சா அல்லாஹ்வோட ரோசம் தூண்டப்படும். மாப்பிள்ளோட இடத்துல பொஞ்சாதி இன்னொருத்தனை வச்சா எப்படி ரோசம் வருமோ அந்த மாதிரி ரோசம் இல்லை. எல்லாரையும் விட பெரிய ரோசக்காரன் அல்லாஹ். அதனால அதை கண்டிக்கிறாங்க. இணை வைப்பு மிகப்பெரிய பாவம் அப்படின்னு அதனாலதான் சொல்லப்பட்டுச்சு. அப்ப இதை நாங்க விளங்கி கொள்ளணும். இதே மாதிரி
அவர் செஞ்ச உபதேசங்கள்ல அவர் செல்றாரு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதுல தொடர்ச்சியில 31 16வது வசனம், அதுல தண்ட மகனுக்கு, என்னுடைய அருமை மகனே, ஒரு கடுகு வித அளவுக்கு ஒரு பொருள் இருந்து, கடுகு தெரியும் தானே, சின்ன சாமான், அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய சாமான், அப்படி ஒரு பொருள் இருந்து அது ஒரு கற்பாறைக்குள்ளேயோ அல்லது வானத்திலேயோ பூமியிலேயோ அது இருந்தாலும் அதை அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாத கொண்டு வருவான். அல்லாஹ் அந்த அளவுக்கு நுட்பமானவன், நன்கறிந்தவன். நாம இப்படி காலுக்கு கீழே ஒரு ஊசி விழுந்தா எங்க போச்சுன்னு தேடுவோம் இல்லையா? ஒரு ஊசை தேடுறதுக்கு நமக்கு டைம் எடுக்குது. ஆனா அல்லாஹ் அப்படி இல்லை. கண்ணுக்கு தெரியாத கடுகுமணி அளவுக்கு ஒரு விஷயம் ஒரு கற்பாறைக்குள்ள இருந்தாலும் சரி, வானத்துல இருந்தாலும் சரி, பூமிக்கு உள்ள இருந்தாலும் சரி, அதை கொண்டு வரணும் என்று அல்லாஹ் நாடினா கண்டிப்பா கொண்டாடு, அல்லாஹ் கொண்டு வருவான். என்னுடைய அருமை மகனே, அகிமிஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டு. உபதேசத்தை பார்த்துக்கோங்க. தொழுகையை நிலைநாட்டு. வஅ்முர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு. வன்ஹா அனில் முன்கர், தீமையை தடு. உனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தொழும்போது, நன்மையை ஏவும் போது, தீமையை தடுக்கும் போது வார பிரச்சனைகளை சகித்துக்கொள், பொறுமையா எரி. இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர், அதுதான் மிக உறுதியான விஷயங்கள்ல உள்ளது. அஸ்மில் உமூர்னு சொன்னா மிக மிக உறுதியான காரியங்கள்ல உள்ளது அப்படிங்கிறாங்க. தொழுகிறதுக்கு நம்மட ஆக்களுக்கு கஷ்டம் இல்லையா? அதே மாதிரி நன்மையை ஏவுறதுக்கு, தீமையை தடுக்கிறதுக்கு ஏலா. நன்மையை மட்டும் ஏவிக்கொண்டு சில பேர் இருப்பாங்க. தொழுங்கோ தொழுங்கோ தொழுங்கோ. ஏன் வட்டி எடுக்காதன்னு சொல்ல மாட்டியா? களவெடுக்காதன்னு சொல்ல மாட்டியா? திருடாத, வட்டி எடுக்காத, விபச்சாரம் செய்யாத, பினான்ஸ் வாங்காத, அடே பொம்பளை பறிக்காதடா சீதனம்ன்ற பேர்ல, சாராயம் குடிக்காத, கஞ்சா அடிக்காத, அபின் தூள் மாவா ஐஸ் ஒன்னும் பாவிக்காதன்னு பப்ளிக்ல போய் பேசுவானா? பேசினா ஆஜியாருக்கு விளக்குமாறு வீட்டுக்குள்ள இருந்து வருமில்ல. இதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. ஆனா தொலைவாங்க தொழுகை, நீங்க தொழுகா எல்லாம் சீராயிரும். தொழுதுட்டு போய்த்தான் வட்டி கடையில் நிற்கார், தொழுதுட்டு போய்த்தான் டிக்கெட் வாங்குறார். என்ன டிக்கெட்? பஸ் டிக்கெட் இல்ல, லொத்தர் சீட்டு வாங்குறான். பர்தாவை போட்டு போய் அவங்க இப்ப நான் இங்க வாரதுக்கு பஸ்ல வந்துட்டு இருக்கிறேன்னு ஒரு லேடி, பெரிய வயசான ஒரு அம்மா தான், நான் ஒரு 50-55 வயசு இருக்கும். அவங்களோட பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு சீட்ல இருப்பாட்டிட்டு அவங்க முன்னால வந்திருக்கிறாங்க. நாங்க இருக்கிற ஒரு பக்கம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறோம், அவங்க ரைட் சைட்ல இருக்காங்க. இருக்கும்போது ஒருத்தர் டிக்கெட் கொண்டு வர்றாரு. அந்த டிக்கெட்டை இவங்களா நிப்பாட்டி கீழே தேடி வைக்கிறார். அவன் சொல்றான் 100 ரூபாவா? ஓகே, 3 தான். ஃபர்தாவுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? ஹராம் இல்லையா? இதெல்லாம் உபதேசம் பண்ணணுமா? நன்மையை மட்டும் இல்லையே வருது, தீமையை தடுக்கணும். அப்ப அந்த தாய்க்கு அது தீமைன்னு சொல்லி கொடுக்கப்படல, அது ஹராம், அது வட்டி, அது எடுக்கப்படா, அதோட பொறுமை இல்லை. 100 ரூபா கொடுத்துட்டு 1 கோடி கிடைச்சா அது அவட காசா? ஆயிரக்கணக்கானவங்களை ஏமாத்திட்டு அவக்கு மட்டும் கொடுக்குற காசி, சுரண்டி கொடுக்குற காசி. அப்ப அதை பார்க்கிறோம். அப்ப அந்த விஷயங்களை நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற விஷயத்துல நீங்க உறுதியா இருக்கணும். அது மிக உறுதியான விஷயங்கள்ல உண்டு. நம்ம தீமையை தடுக்கும் போது நமக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்ன்றதுக்காக தடுக்காம இருக்கப்படாது. சரியா? அதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது மிக முக்கியமாக சொல்றாங்க, நீ வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், என்ன செஞ்சிடக்கூடாது? உன்னுடைய முகத்தை மக்களை விட்டு பெருமை அடிச்சு திருப்பிக்கப்படாது. பெருமை அடிச்சு தெரியாது. பிள்ளைகளுக்கு நாம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது, மற்றவங்களை விட நாம வசதியும் இல்லை, காசு பணம் இருக்கிறதுனால நாங்க வசதியா, நாங்க கொஞ்சம் மற்றவங்களோட கலரா இருக்கிறதுனால வசதியா, ஆமா வெள்ளையேறன்னு பால் மாறிச்சு பிள்ளைகள, அதுகளோட கூடாத அப்படி சொல்லிக் கொடுக்கலுமா? நிறத்தாலோ மொழியாலோ அல்லது வேற எதனால, காசு பணத்தாலேயோ
ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் இல்லை. குலத்தால ஏற்றத்தாழ்வு இல்லை. ஏற்றத்தாழ்வுன்றது இரையச்சத்தால மட்டும். அப்ப இவர் சொல்லிக் கொடுக்கிற உபதேசங்கள்ல முக்கியமானது, நீ பெருமை அடிச்சு உன்னோட முகத்தை என்ன செஞ்சிடாத, மற்றவங்களை விட்டு திருப்பிக்காத, பெருமை அடிச்சாத. நீ மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. கர்வமாக பெருமையாக நடக்காதே. கர்வம் கொண்டு பெருமை அடிக்கும் எவரையும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹூர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ நடக்கிற நேரம் நடுத்தரமா நடக்கணும். பெருமை அடிக்கவும் கூடாது. ஆகவே ஒன்றுமில்லாத மாதிரி நடக்கவும் கூடாது. உனக்குரிய கிரேட்ல நீ இரு. உண்ட தகுதிக்கு ஏற்ப நீ உண்ட தகுதியோட நடந்துக்க. உன்னோட குரலை தாழ்த்திக்கொள். சில பேர் பேசினா கேலமரா, சரியா? குட்டி பேசுற, குட்டி சத்தம் போட்டு பலாய் எல்லாம் இழுத்து போட்டு பேசினா அவங்க சண்டியன் மாதிரி நினைச்சிட. அப்படி பேசி தெரியாது. குரலை தாழ்த்திக்கொள் என்று சொல்லிட்டு, ஏன் தெரியுமா? குரல்கள்லேயே ஆக மோசமான வெறுக்கத்தக்க குரல் இன்ன அன்கரல் அஸ்வாத்தி இல்ல சவுத்தில் ஹமீர், கழுதைட குரலுங்கிறாங்க. சத்தம் போட்டு பலாய் பேசுறவன் எல்லாம், ஓவரா பேசுறவன் எல்லாம், மார்க்கத்தை பேசுறத சொல்லல, இந்த ஒன்றுக்கு முதவாத பேச்சு பேசி திரிகிறான் இவன் எல்லாம் இந்த கழுதை மாதிரி. கழுதை கணைக்கும். கழுதை கணைச்சா கேட்கணுமா காது கொடுத்து? அல்லாவே வெறுக்கக்கூடிய ஒரு குரல்ண்டா கழுதையுடைய குரல் தான். அப்படிப்பட்ட மோசமான ஆட்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி நீ நடந்துடாத. அப்ப பிள்ளைக்கு எத்தனை ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும்னு பாருங்க. பயிற்சி தொழில், சரியா? தொழில் ஒன்று, நன்மையை ஏவு, தீமையை தடு. தொழணும், நன்மையை ஏவனும், தீமையை தடுக்கணும். அதே மாதிரி அந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்து நீ தொழுது வாழ்ற நேரம் உனக்கு வர கஷ்டத்தை பொறுத்து கொள்ளணும். பொறுமையை கடைப்பிடி. அதே மாதிரி பெருமை பிடிச்சு மக்களை விட்டு நீ என்ன செஞ்சிடாத, பெருமை அடிச்சு நடந்துடாத. பெருமை பிடிச்சு நடந்தா அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்படின்ட்டு நீ ஒன்ற ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி நடுத்தரமா நடக்கணும், சரியா? அதே நேரம் கழுத கணச்சிற மாதிரி அருவருக்கத்தக்க பேச்சுகள் பேசப்படாது. பேச்சில ஒழுக்கம் இருக்கணும். அல்லாஹ் வெறுக்கக்கூடியதுகளை பேசக்கூடாது என்று இவர் தண்ட மகனுக்கு என்ன செய்யறாரு, அறிவுரை சொல்றாரு. அப்படின்றத நாங்க பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இவ்வளவு முத்தான உபதேசங்களை இந்த உலகத்துல ஒரு தாய் தகப்பன் தண்ட பிள்ளைக்கு செய்யணும் என்றதுக்கு அல்லாஹ் இத வரலாறு நமக்கு சொல்றார். ஒரு பிள்ளையோட வாழ்க்கையில இருக்க வேண்டிய மிக முக்கியமான அடிப்படை குணாதிசயங்கள். ரப்போட தொடர்பு இருக்கணும், நன்மை தீமையை அவனுக்காக ஏவனும், அது செய்யற நேரத்துல அந்த வாழ்க்கையில வார கஷ்டங்களுக்கு பொறுமை காக்கணும். அதே நேரம் பெருமை அடிச்சு தெரிஞ்சிடக்கூடாது. பெருமைன்றது தனக்கு சொந்தமானதே கிடையாது. முதலாவது பெருமை, எங்கள்கிட்ட காசு பணம் இருந்தா பெருமையாது எங்களுக்கு. இன்றைக்கு நாங்க பில்டிங்ல இருப்போம், BMW கார்ல ஓடுவோம், எங்களோட வாப்பாவும் பெரிய பணக்காரராக இருப்பாங்க. அல்ல அப்படி கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள அள்ளிட்டு போயிருமா. எத்தனை பேர் வெள்ளத்துல அடிபட்டு போனாங்க, எத்தனை பேர் சுனாமியில போனாங்க, எத்தனை பேர் நிலநடுக்கங்கள்ல புதஞ்சு போனாங்க. இருக்குதா? அன்றைக்கு ஏதாச்சும் இருக்குதா? காசாவை உண்மையிலே அநியாயமா அழிச்சாங்கதான். ஆனா அங்க இருந்தவங்களோட வாழ்க்கையில காசு பணத்தோட, தாராளமான செல்வ செழிப்போட இத்தனையோ மக்கள் வாழ்ந்தார். இன்றைக்கு எங்க ஊடுவாசல்? ஏதோ ஒரு வகையில சோதனைக்காக அல்ல அழிச்சுட்டான்னு வைங்களே. அப்ப இருக்கிறத வச்சு பெருமை அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது இருக்கா துனியாவுலண்டா? எதுவுமே இல்லை. பெருமை அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட. அதனால பெருமை அடிச்சு நடந்துடாத. எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒசத்தின்றது பணிவை தரணும். கல்வியில ஒசந்து போறானா, நான் படிச்ச வேண்டா, உனக்கு ஆனா ஆவேனா தெரியும், உனக்கு பேச தகுதி இல்லடா அப்படின்டா. படிச்சவர்ன்றது பெருமையா? கல்வியை கொடுக்கறது அல்ல, அறிவை கொடுக்கறது அல்ல. கல்வியை கேட்கணும் யாருக்கிட்ட? அல்லாஹ் கிட்ட. எப்படிப்பட்ட கல்வியை கேட்கணும்? பயனுள்ள கல்வியை கேட்கணும். இவர் படிச்சுட்டு வருவார், பண்பாடு இல்லாத படிப்பா இருக்கும், அது பயன் இருக்குமா? அதாலே எல்லாம் பெருமை இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எப்பவுமே இது எங்கட உள்ளத்திலையும் இருக்கணும், எங்கட பிள்ளைகளுக்கும் இந்த கருத்தை நாங்க பிள்ளைகளோட உள்ளத்துல போட்டு வைக்கணும். இது எதனாலையும் எங்களுக்கு வசதி ஒன்றுமே இல்லை மக்கள். எங்களுக்கு வசதி என்பது அல்லாஹ்வை பயந்து நடக்கிறதுலதான் இருக்குது. உயர்ந்து செல்லுகிற எந்த பொருளும் ஒரு நாள் கீழே வராம போறல்ல. உயரச் செல்லும் எந்த பொருளும் ஒரு நாள் கீழே வராம போறல. பறவை ஒன்று பறக்குது, ஆக ஒசரத்துக்கு பறக்கிற பறவை எது? பருந்து, ஈகிள், பருந்து. ஒரு சிட்டுக்குருவி நினைச்சது நாமளும் பறந்து பார்ப்போம், அது பருந்தாகுமா? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமாம்பாங்க, தெரியுமா? ஊர்க்குருவி தான், பருந்தாக இயலாது. அப்ப எல்லாரையும் விட என்னாலதான்டா ஒசக்க பறக்கலும்டா பருந்துக்கு வானத்திலே நிக்கலுமா? அதுவும் இறங்கித்தான் வரணும். காசு பணம் இருந்தாலும் சரி, கல்வி இருந்தாலும் சரி, அதிகாரம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு பெருமைத்தனம் இருந்தாலும், நீ எவ்வளவு தொப்புல இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்துதான் ஆகணும். மக்கள் ஒன்ன வெறும் உடம்போட தூக்கி கொண்டே மண்ணுல தான் புதைச்சு போறாங்க, மண்ணுல தான் புதைச்சு போறாங்க, கீழே வந்துதானே ஆகணும். இது கண்டிப்பாக பெற்றார்களிடத்திலையும் பிள்ளைகளிடத்திலையும் ஊட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான அறிவுரை. அப்ப பெருமைக்கு இந்த உலகத்துல இடமில்லை. பெருமை அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல யாரு போட்டி போடுறாங்களோ அதுக்காக அல்லாஹ் கண்டிப்பாக தண்டிப்பான். சரியா? நிச்சயம் தண்டிப்பான் அல்லாஹ். அப்ப இந்த உபதேசங்களை நாங்க கவனத்துல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, சின்ன பிள்ளையா இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செய்யறாங்க. இப்னு அப்பாஸ் அவங்க சின்ன பிள்ளை. அப்படி சின்ன பிள்ளையா இருந்த இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அட்வைஸ் பண்றாங்க. இந்த உபதேசத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு பெருமதி மிக்க வார்த்தைகள். அவங்க சின்ன பிள்ளைதான், ஆனா படிச்சு கொடுக்குற ஒரு விஷயம் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெருமதியான வார்த்தைகள். சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அது மிக முக்கியமான உபதேசம். எல்லார மனசுலையும் அந்த அறிவுரை இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுதாங்க, யா குலாம், சிறுவனே, நான் உனக்கு சில விஷயங்களை படிச்சுத்தாரேன், கற்றுத்தாரேன். அதன் மூலமா நீ உனக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நன்மைகளை தருவான். நமக்கு அதனை வேணும். உலகத்திலையும் மறுமையிலையும் அல்லாஹ் நன்மைகளை தருவான். உனக்கு அதன் மூலமாக அல்லாஹ் நன்மைகளை தருவான் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலா நடக்கணும். அதான் சிறுக்கு செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய விஷயத்துல பேணுதலாக நீ நடக்கணும். அல்லாஹ் உன்னையே பாதுகாப்பான். நீ யார் விஷயத்திலையும் பயப்படாத. அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீ பேணுதலா இருக்கிறியா, அவனுக்கு இணை வைக்காம அவனோட கட்டளைகளை எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா, அல்லாஹ் உன்னையே பாதுகாப்பான். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவனை நீ உன்னோட காண்பாய். அல்லாஹ்வை நீ இப்படி இருந்தா உன்னோட அல்லாஹ்வை நீ காண்பாய். அல்லாஹ்வை காணலுமா? அல்லாஹ் எனக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிடுமா? தியானத்துல இருந்து சில பேர் சொல்ற தியானிகளா போய் மரத்துக்கு கீழே இருந்து தஸ்மமணியை உருட்டி உருட்டி அவங்க கல்வத் அடைஞ்சி அல்ல தனிமையில இருந்து அல்லாஹ்வுக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்களாம். அல்லாஹ் அவங்களுக்குள்ள இறங்கிட்டானாம். இப்படி சொல்ற ஏமாத்திரவோட இருக்கிற இது பொய் இல்லை, இது கற்பனையும் இல்லை. இது இந்த துறவிகள் என்ற பேர்ல இஸ்லாத்துல இருந்து ஆக மோசமான ஆக்கள் விதைச்ச விசக்கருத்து. சரியா? அல்லாஹ் எந்த மனுஷனுக்கையும் வருவானா? வரமாட்டான். ஆனா இவங்க என்ன செய்வாங்கண்டா, அல்லாஹ் எனக்குள்ள இறங்கிட்டான், ஏன்னா என் தியானம் அப்படிப்பட்ட தியானம் என்று சொல்லி அல்லாஹ்வாகவே இவர் மாறிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்றது. ஆனா இவர் சொல்ற விஷயம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விஷயம், அல்லாஹ்வை நீ காண்பாய் என்றது என்னண்டா, அல்லாஹ்வுடைய உதவி உண்ட வாழ்க்கையில எப்பவுமே இருக்கும், உனக்கு எப்பவும் யாராலையும் எதுவும் செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க. அப்ப நீ அவனை உன்னுடன் காண்பாய். நீ சந்தோஷமாக இருக்கும் போதே அல்லாஹுவை நினைத்து பார். சந்தோஷமா இருந்து அல்லாஹ்வை நினைச்சு பாரு. கஷ்டத்துல இருந்து காசு கிடைச்சிட்டா, வறுமையில இருந்து செழிப்பு வந்துச்சா, நோயா இருந்து ஆரோக்கியம் கிடைச்சிச்சா,
சந்தோஷத்துல அல்லாஹ்வை நினைச்சுப்பார். உனக்கு சிரமம் வரும்போது அல்லாஹ் உன்னை நினைப்பான். கஷ்டம் வந்துச்சா அல்லாஹ் உன்னே என் அடியாண்டா இவன், அவன் என்னதான் அவனுக்கு நான் இந்த உலகத்துல வாரி வாரி கொடுத்திருந்தாலும் அவன் என்ன மறக்கலையே, என்ன நினைச்சானே, எந்த ரப்பு தந்தாருன்னு நினைச்சானே. அப்படி அந்த மனுஷன் நினைச்ச நேரம் நோய்வாய்ப்பட்டுட்டானா, கஷ்டப்படுறானா, சாப்பிட வழி இல்லையா, பிளஸ்டா போயிட்டானா, அப்ப அல்லாஹ் உடனே நினைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடமே கேள், நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமே உதவி தேடு. இப்ப சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த தர்காவுடைய நம்பிக்கை சரியா? அப்ப நீ துவா செய்யுங்க மகன், போய் அவுலியாட பேர்ல அவங்களோட பரக்கத்தால நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அவுலியாட பரக்கத்தால தருவான். அவுலியாட பரக்க அடே அவுலியாவோட பரக்கத்தால அல்லாஹ் எதுக்குடா தரணும்? அவுலியா யாரு? பரக்கத் செய்யறதுக்கு அவரு. பரக்கத்து யாரு தரணும்? அல்லாஹ். அவுலியாட பரக்கத்தால அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு தருவான் அப்படிங்கிற. தந்தூரி சாப்பாடு எல்லாம் அதுக்கு தான் தின்ன போறேன். தந்தூரி சாப்பாடு ஏன் தின்ன போற தெரியுமா? அந்த சாப்பாட்டுல பரக்கத்து இருக்குதான். அவுலியாட பேர்ல கொடுத்தா அதை தபர்ருக்கு, அதுல பரக்கத். அவர் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிட பேர்ல கொடுத்த சாப்பாடு அது, அதுல அவர்ற பேரால கொடுத்தா பரக்கத்து. நார்சான்னு வாங்கி கொண்டதுன்ற கிடுகுல நார்சான்னு சொல்லி ஓலையில செஞ்ச சாப்பாட்டை போட்டுக்கிட்டு வந்தா அதுல பரக்கத்து இறங்குற, மண்ணு சொல்வா மாதிரி இறங்குற அதுல பரக்கத். இதை கொண்டாந்து போட்டு ஊட்ட தின்ன கூட்டம் குட்டுமம் புள்ள ஊட்டி எல்லாம் அது அப்படி ஒரு நம்பிக்கையில தின்ற பரக்கத் அல்லாஹ் கொடுக்கிறது உணவுல வாழ்க்கையில. அப்ப அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு நிச்சயமாக இந்த சமுதாயம் உனக்கு நன்மை செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை விதியாக்கி விட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் உனக்கு நன்மை செய்துவிட முடியாது. அல்லாஹ் தரணும்தான் தருவான், உலகமே சேர்ந்தாலும் தரையலாது. அதே மாதிரி அவர்கள் உனக்கு தீங்கு செய்வதற்காக ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கு எந்த தீங்கை விதியாக்கி விட்டானோ அதை தவிர வேறு எதனாலும் உனக்கு எந்த தீங்கும் செய்து விட முடியாது. அல்லாஹ் உனக்கு எது வரணும்னு நாடினாலும் அதான் கிடைச்சு நடக்கும். எல்லாம் சேர்றான், வாங்கட்டும் அவங்கள அட்டிப்போம், கொண்டு போட்டுருவோம், இல்லாம ஆக்கிடுவோம். இந்த குண்டு வெடிப்பிலே நம்மளை எவ்வளவு பாடுபடுத்தியிருப்பானுங்க இல்லையா? இதோட்டே இந்த தௌஹீத் ஜமாத்துல சாப்டரை க்ளோஸ் பண்ணிடணும். ஒத்தன் 2 பேர் இல்ல, நம்மளுகளை தவிர மத்த அத்தனை பேருமே இதைத்தான் நினைச்சா. இதோட்டே மூடி அழிச்சிடணும்டா இவர்களை, இலங்கையிலே தொடச்சி வீசிடணும். அல்லாஹ் என்ன நாடினார்? அல்லாஹ் எங்களுக்கு இதை நாடலையா, உலகமே சேர்ந்தாலும் ஒண்ணும் செய்யலாது. சரியா? அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுதாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. ருஃபிஅத்தில் அக்லாம். அல்லாஹ் விதியை எழுதுறதுக்கு எழுதுகோளுக்கு சொன்னான் தானே, எழுதுண்டு. அது நடக்க வேண்டிய அத்தனையை எழுதி முடிச்சுட்டு அது உயர்த்தப்பட்டு விட்டது. இனி எழுதுறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை, புதுசா எழுதி முடிச்சாச்சு. எழுதி முடிச்சதுதான் நடக்க போகுது. அதுக்கு பிறகு ரசூலா சொன்னாங்க, வஜஃபத்திஸ் சுஹுஃப், ஏடுகளும் காய்ந்து விட்டது. எழுதி முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ், இனி அதுல சேர்க்க எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இது திருமிதியில வார செய்தி, இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. இதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியில நாங்க படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு அல்லாஹ்ட விஷயத்துல பேணுதலாயிரி, அல்லாஹ் உன்னையே பாதுகாப்பான். அதே மாதிரி நீ அல்லாஹ்ட விஷயத்துல கரெக்டா இருந்தா அல்லாஹ்ட உதவி உனக்கு எப்பயும் கிடைச்சும் அப்படிங்கிறாங்க. நீ சந்தோஷமா இருந்தா அல்லாஹ்வை நினைச்சுப்பாருன்றாங்க. நீ கஷ்டமா இருக்கும்போது அல்லாஹ் உன்னையே நினைப்பான்ன்றாங்க. அதே நேரம் நீ கேட்கிறதாக இருந்தாலோ கோரிக்கை வைக்கிறதாக இருந்தாலோ எந்த தேவையையும் அல்லாஹ் கிட்டத்தான் முறையிடணுங்கிறாங்க. அல்லாஹ் அதை யார்கிட்டையும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதே நேரம் நல்லது கெடுதி நடக்குதா, அந்த நலவும் கெடுதியும் அல்லாஹ்ட நாட்டப்படிதான் நடக்கும். இந்த உலகமே சேர்ந்தாலும் நல்லது செய்யவும் மேலாது, கெட்டது எங்களுக்கு செய்யவும் மேலாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உபதேசம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஆன்மீக ரீதியாக சொல்லி கொடுக்கணும். இப்படித்தான் மகன் நம்ம புள்ள ஒன்று ஆசைப்படுதா, அல்லாஹ் நமக்கு தர விரும்பினா கிடைச்சும்.
அல்லாஹ் தர விரும்பாட்டி யாராலையும் தர இயலாது என்ற உணர்வு அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கணும். இது கட்டாயம் படிச்சு கொடுக்க வேண்டிய பாடம் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இந்த உபதேசங்கள்ல அல்லாஹ்ட விஷயத்துல மிக முக்கியமாக அகீதாவுடைய விஷயத்துல அவங்களுக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கப்படணும் என்றதுதான் அடிப்படை. இது மார்க்க ரீதியா ஆன்மீக பகுதியை தான் நாம் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இது இந்த உபதேசங்கள் பிள்ளைகளுக்கு செய்யப்படணும்ன்றத கவனத்துல வச்சுக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாம இதுல தொடர்ச்சியை வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நாம ஒன்றொன்றாக என்ன செய்யலாம், தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். சில நேரம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளைக்கு இல்ல கிளாஸ், அது சனிக்கிழமைக்கு கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சனிக்கிழமை சம்டைம் போக வேண்டிய நிலை இதொன்று இருந்தால் போயிருவேன். அப்படி இல்லாட்டி இருந்தால் நாம் இந்த கிளாஸை சனிக்கிழமை தொடர்ச்சியா செய்வோம்.